மனதின் துக்கபாரமெல்லாம் தோளில் ஏற்றதை உணரவில்லையே. ஆழ்மனதின் துக்கபாரமெல்லாம் தோளில் ஏற்றதை உணரவில்லையே. தன்னந்தனிமையிலே மனமொடிந்து போகையிலே ஜீவனை கொடுத்து ரட்சித்தீரே. தன்னந்தனிமையிலே மனமொடிந்து போகையிலே ஜீவனை கொடுத்து ரட்சித்தீரே. தேவன் தானே என் அடைக்கலம், ஒன்றுமில்லாமலே நின்ற என்னை கைப்பிடித்து நடத்தும் பேரன்பு. எந்தன் பெரும் குறைகள் கண்ட பின்னும் நெஞ்சோடு சேர்க்கும் பேரன்பு. இந்த நல்ல தெய்வத்துக்கு நான் என்ன செய்து நன்றி சொல்லுவேன். எந்தன் அற்ப ஜீவியத்தை நான் உந்தன் முன்னே சமர்ப்பிக்கலாம். இந்த நல்ல தெய்வத்துக்கு நான் என்ன செய்து நன்றி சொல்லுவேன். எந்தன் அற்ப ஜீவியத்தை நான் உந்தன் முன்னே சமர்ப்பிக்கலாம். சனாதனத்தால், சாதி மத ஏற்ற தாழ்வுகளால், பெருமையான எண்ணங்களால், மனமேட்டிமையான எண்ணங்களால், கொடிய பாவங்களால் கட்டப்பட்டிருந்த நம்மை, என்னை இயேசு தம்முடைய வார்த்தையினால் விடுதலையாக்கி நாம் யாருக்கும் அடிமை இல்லை, நமக்கு யாரும் அடிமை இல்லை என்ற சுவாதீனத்தை அவருடைய இரத்தத்தின் மூலம் பெற்றுக் கொடுத்தார். பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் என்று வள்ளுவர் சொல்லுகிறது போல இயேசுவின் இரத்தத்தால் கழுவப்பட்ட நாம் அனைவரும் இந்துத்துவ கொள்கைக்கு அடிமைப்பட்டவர்கள் அல்ல, சாத்தானின் கொள்கையாம் சாதியற்ற தாழ்வுக்கு அடிமைப்பட்டவர்கள் அல்ல என்பதை எங்கும் பறைசாற்றும்படியான தைரியத்தையும் அபிஷேகத்தையும் கொடுத்தார். தம் இரத்தம் சிந்தி நம்முடைய இருதயத்தை தூய்மையாக்கி பாவத்திலிருந்தும், பாவத்தின் கோர பிடியிலிருந்தும், சுயநலத்திலிருந்தும் விடுதலை கொடுத்த கர்த்தராகிய இயேசு ஒழுங்காக படிக்க, ஒழுங்காக தொழிலை கற்றுக்கொள்ள, வியாபாரத்தை கற்றுக்கொள்ள, அதை அவருடைய வார்த்தையின்படி செய்ய ஏராளமான பழைய ஏற்பாட்டு வசனங்களை புதிய உடன்படிக்கையிலே பவுலின் வாழ்க்கையின் மூலம் அவர் கற்றுக் கொடுத்த சத்தியங்கள் எல்லா கட்டுக்களிலிருந்து, மனித கோட்பாடுகளிலிருந்து சில கிறிஸ்தவ தலைவர்கள் பிற்போக்கான சத்தியங்களை பேசிக்கொண்டிருக்கு மக்களை பிற்போக்கான நிலைக்கு கொண்டு செல்கிறாரே. அந்த பிற்போக்கான நிலையிலிருந்து ஆண்டவர் விடுதலை கொடுத்து முற்போக்காளனாக நம்மை மாற்றினார். இந்த நல்ல தெய்வத்துக்கு நான் என்ன செய்து நன்றி சொல்லுவேன். இந்த நல்ல தெய்வத்தை பணம் காசு விரும்பாத, உண்மை நேர்மை நீதி நியாயத்தை தம் இரத்தத்தின் மூலம் நம்முடைய ஆவியானவர் மூலம் நமக்குள் உண்டாக்கி நடத்துகின்ற இந்த நல்ல தெய்வத்தை, அவருடைய போதனைகளை, முக்கியமாக புதிய உடன்படிக்கை சத்தியங்களை எல்லா மக்களுக்கும் போதித்து மக்களை சில கிறிஸ்தவ தலைவர்கள் கட்டி வைத்திருக்கிறார்களே, பழைய பாரம்பரிய கட்டு, பணம் கொடுப்பதனால்தான் ஆசீர்வாதம் என்ற கட்டு, ஊழியம் செய்தால் தான் ஆசீர்வாதம் என்ற கட்டிலிருந்து விடுதலையாக்கி இயேசுவை சார்ந்து கொள்ளும்படி அவர்களுக்கு போதிப்போம். இயேசு அவர்களை நடத்துவார். இயேசு கிறிஸ்துவனுடைய திட்டம் ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலும் கிரமமாய் நிறைவேற இயேசுவின் போதனைகளை போதிப்போம், வாழ்ந்து காட்டுவோம். ஆமென்.